இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்ப உங்களை 3 மணிக்கு வர சொல்லி இருந்தல. ஏக்கா நீங்க ரெண்டு பேரும் கடைக்கு எங்கேயும் போறீங்களா? ஃப்ரீயா போனீங்க? சரி விடுங்க, நீங்க நினைச்ச நேரத்துக்கு தான் வருவீங்க, அதை விடுங்க. நீங்க என்ன திடீர்னு அவியில மேடம் 3 மணிக்கு? அவியில 4 மணின்னு சொன்னோம்னா அவி 5 மணிக்கு வருவாங்க. அதனால நம்ம 1 மணி நேரம் முன்னப்படியே சொல்லிடணும். சரி அதை விடுங்கக்கா. இப்போ நான் அங்கிருந்து வரும்போது ரோட்ல சில்பாவை பார்த்தேங்க்கா. எனக்கு அவளை பார்த்ததுல இருந்து எனக்கு மனமே உடைஞ்சு போச்சு பாருங்க. என்னாச்சுக்கா? பிரியா நல்ல கேளு. அங்க இருந்து நம்ம 2 பேரும் தானே வந்தோம். ஆமா, பிரியாணி கடையில நின்னாங்க. பிரியாணி கடையில பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா உட்காந்து. எந்த ஒரு கவலையும் இல்லையா? புருஷனுக்கு எத்தனை நாள் ஆகுது? புருஷன் சேர்த்து 40 நாள் ஆகுது. இவ பிரியாணி கடையில பிரியாணி தின்னுகிட்டு இருக்கா. அந்த காலத்துல சொல்லுவாவ, 1 வருஷம் புருஷன் செத்து போனாலும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாவ. ஒரு பிரியாணி கடையில ஒருத்தி போய் பிரியாணி வாங்கி தின்னுட்டு அந்த புருஷனை கொண்டாவல்ல, அந்த ரேஞ்சில இவ நிக்கா. ஆமா, இப்ப நீங்க இப்படி சொன்னோன்னு நினைவு வருது பாத்துருங்க. முதல் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது அவ ட்ரெஸ் எல்லாம் சும்மா தான் போட்டு போவா. கரெக்ட். இப்போ பேங்க்ல வேலை பாக்குறா. ஜிகு ஜிகுன்னுலாம் போறா, மேட்சிக்கு மேட்சி. போறதும் ஒரு ஸ்டைலா தான் இருக்குது. தலைய ஸ்ட்ரெயிட் பண்ணிருக்கா. அத பாத்தீங்களா? முடிய எப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுருக்கா. அவ பேங்குக்கு போறதுக்கு பேங்குக்குள்ள ஒருத்தனை வச்சிருக்கா. இல்ல கல்யாணத்துக்கு முன்னையே சொல்லுவா, ஏக்கா நான் பேங்க்ல வேலை பாக்குறேன்க்கா, ஏன்னா பேங்க்ல ஒரு பையன் பின்னாடியே சுத்துவான்னு சொல்லுவா. இவ வந்து பேங்க்ல போய் அவனை மடக்கிட்டா. இனிமே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும். எனக்கு இப்பதாங்க தெரியுது. இவன் கெட்டின புருஷன் கருப்பு, அங்க சொன்ன பையன் வெள்ளை பொழுக்கு நல்லா தெரியல. அப்ப வெள்ளைக்கு மயங்கிட்டா முடிஞ்சா. அதனாலதான் இவ வந்து ஸ்கூல்ல வேலை பார்க்கும் போது துணியை அயன் பண்ணி கூட போட்டு வர மாட்டா. ஆமாக்கா, போட்ட சுருட்டா இருக்கும். ஒரு கொண்டையதான் போட்டுட்டு வருவா. அது சுருட்ட முடியா இருக்கும். இப்ப ஸ்ட்ரெயிட் எப்படி அயன் பாக்ஸ் வச்சு பண்ண அளவுக்கு பண்ணி வச்சிருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போறாக்கா. ஆனா புருஷன் சும்மா தான் செத்துருக்காங்க. ஒரு வியாதி கிடையாது, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் சாவல. நீங்க பாத்தியலா? நான் பார்த்தேனா? நான் வீட்டு கொண்டு விட்டா. சரிக்கா, எதுக்கு அவாதாட நமக்கு? நம்ம வீட்டுல வேலை இருக்கு. நீங்களா பஞ்சு தலைவாணி வச்சுதான் மூக்க பொத்தி கொள்ளணும். அவங்களுக்குலாம் அப்படி கிடையாது. கையை தூக்கி டம்மான்னு போட்டா மூக்குல போட்டா முடிஞ்சு போச்சு கதை. ஆனா நீ இந்த அளவுக்கு யோசிப்பா நினைக்கல பிரியா. ஆனாலும் ஒரு புருஷனை கொன்னுட்டு 40 நாளையில சில்பி கிட்ட நிக்கா. சில்பா இவ அம்மா பேரு சில்பா. அவளுக்கு சிலிப்பின்னு வச்சிருக்கணும் பேரு. போல ஸ்டைலுக்கா மேக்கப், அப்படி ஒரு மேக்கப். நாமெல்லாம் இருந்தோம்னா உடஞ்சி நூலா அப்படியே உழுந்து. நம்ம அப்படியே கதையை ரொம்ப பேசாண்டா. நல்லது கெட்டதுலாம் கூப்பிடாதுங்க அவளை. சரி, ரெண்டாக்கி விட்டு போயிருவா. பொண்ணு நினைச்சா பொண்ணுட்டா. இனி வெள்ளைக்காரன் கூட சுத்தி கலைவா. வெள்ளை வெள்ளைன்னு என்னன்னு போட்டு அவன் இவ கூட சுத்திட்டு ஏவாளை கொண்டுட்டு இங்க வரணும். என்ன நம்ம அடுத்தவே பேச்சு நம்மளுக்கு எதுக்கு? ரோஹித், ராணியக்கா. என்னக்கா வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ராணியக்கா. எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? நீங்க என்ன உதவிக்கா சொல்லுங்க. வீடு பாத்துக்கிட்டு இருக்கேன், வீடே கிடைக்க மாட்டேங்குது. அந்த வீட்டுக்கு அக்ரிமெண்ட் 2 வருஷத்துக்கு போட்டிருந்தோம். சரிக்கா, முடிஞ்சு போச்சு. எங்க வீட்டுல அவியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவிய இல்லல்ல, அதனால அவிய வந்து கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, காலி பண்ண சொல்லிட்டாங்க. நான் வீடுக்கு தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா வீடு ஒன்றும் அமைஞ்ச மாதிரி இல்லை. ஒரு 40,000 ரூபாய் டெபாசிட், ஒரு 5,000 ரூபாய் வாடகைக்கு வீடுன்னு சொல்லுவீங்களா? பக்கத்துல ஒரு வீடு காலியா தாங்க இருக்குது. நான் கேட்டு சொல்றேன். கேட்டு சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டு சொல்லுங்க. இது உள்ள வந்து வாஷ்ரூம் எல்லாம் உள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. சரிக்கா, கேட்டு சொல்றேன். சரி, போயிட்டு வாரேன். சரிக்கா, சரி. என்ன ராணியக்கா? என்னக்கா வாங்க ஜான்சிக்கா. எக்கா சில்பா உங்க வீட்ல இருந்து போன மாதிரி இருந்து. ஆமாக்கா, இப்ப என்ன பக்கம் தான் வந்தாங்க. என்ன நீங்களும் சில்பா ஏக்கா, அவங்க வீடு ஏற்கனவே அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சாம். காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்க போல. இது வேண்டாம், வேற வீடு பார்த்துக்கணும்னு சொல்லி போக போல. அதனால இப்ப வந்து வீடு இருந்தா சொல்லுங்க அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு காலியா இருக்குல்ல. சரி, பாவமா இருக்குல்ல அக்கா, புதுசா இல்ல, அவளுக்கு யாருக்கா உதவி செய்வா. சரி, நம்ம பாவம் பார்த்து ஏமாந்து நிக்கவங்கக்கா நிறைய பேரு. அதே மாதிரி நீங்களும் ஏமாந்து நிக்காதீங்க. என்ன பாருங்க, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு காலத்துல எங்க கூட சுத்தும் போது துப்பட்டா ஒரு கலரு, டாப் ஒரு கலர், பேண்ட் ஒரு கலர் போட்டுக்கிட்டு சுத்திட்டு வருவா. அவன் மோரைய பார்க்க ஆகாது. ஆனா இன்னைக்கு புருஷனை கொண்டுட்டு அவன் மேக்கப் போடுறது என்ன, ஹேர் ஸ்டைல் பண்ணது என்ன, மேட்சிங்கா ட்ரெஸ், கம்மல் கூட மேட்சிங் போட்டிருக்கா. இப்ப வரும்போது பார்த்தா இப்படி ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி போட்டிருக்கா. நான் ஒரு பட்டர்ஃபிளை போடல, அவ போட்டிருக்கா. அப்ப அவ எப்படி ஆளா இருப்பா நீங்க பாத்துக்கிடுங்க. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது.
நைட்டிய போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்துவா. இப்ப எப்படி டிசைனா ட்ரெஸ் போட்டு அலைந்தா சாரு ஒண்ணு பேண்ட் இருக்கிறது தானே. ஆமா அக்கா நான் நைட்டி போட்டு சுத்துறேன். ஆனா நீங்க இவ்ளோ ஏமாளியா இருப்போம்னு நினைக்கவே இல்லையாக்கா. பார்க்க பாவமா இருக்குல்லக்கா. புருஷனை வேற கோமாளியா ஆக்கி விடுவா. நீங்க பார்த்து சுதாரணமா இருங்க. போட்டு நம்ம சரி அவிய தான பிரபு என்னனையும் போட்டு வாங்கக்கா. எங்க வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க. நானும் போயிட்டு வரேன். வாங்க வாங்க ரீட்டாக்கா வாங்க உட்காருங்க. என்னக்கா ஸ்வீட் கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மாசமா இருக்கா? அப்படியா? ஸ்வீட் சரி சாப்பிட்டு உட்காருங்க உட்காருங்க. எங்க சாப்பிடுங்கக்கா. பாப்பா வா நீனும் உட்காரு ஓடியா. அப்பா நீ எங்க இருந்து வந்தாமா? பிரியா என்ன ஸ்வீட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து வந்துட்டீங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. சரி நம்மளுக்கு தான் எல்லாம் கோயில். சரி இன்னும் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ? நம்மளுக்கு தானே ரேட்டா வேற. அவங்க நிறைய ஏன் ரொம்ப தூரமா ஷில்பாக்கு கொடுக்கணுமா? ஐயோ சில்பாக்கா கொடுக்க போறீங்க? அவளை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது போலயே. அவன் அதுல ஒரு குழந்தையும் கிடையாது, புருஷனும் கிடையாது. அவளுக்கு போய் அந்த ஸ்வீட் குடிக்கிய பாவம். அவளுக்கு கொடுப்போம். குழந்தை உண்டாயிருக்கு, ஒரு நல்ல விஷயம் வீட்டுக்குள்ள நடக்கு. நீங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது தடங்களாக்கி போட்டுருவா வந்து. நீங்க அவளுக்கு கொடுக்காதுங்க. சொல்றதை சொல்லிட்டாங்க உங்க விருப்பம். சரி ஆமாக்கா நம்ம சொல்றதை சொல்லிட்டோம். ஆமா அது அதே விருப்பம். ஏன்னா கொடுத்துட்டு பெண்கள் சந்திக்க வேண்டியது வந்துடும். அது சரிதான். சில்பா கிடையாது சிலிப்பிங்கிறத இது தெரிய ஆமா, மாட்டேங்குது. நம்ம செய்ய கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோமா? பாதி எனக்குமா பாதி. ஆனா நல்ல பிள்ளைக்கா. கதுக்கா இருக்க பத்தியில அவ பந்தத்துல நல்ல பிள்ளை. ஓடியா என்கிட்ட வாங்கம்மா. சரிக்கா குழம்பு அடுப்பு போட்டிருக்கேன். நான் போய் இறக்கி வச்சுட்டு வரேன். போங்க பேபிலாக்கா நீங்களும் போயிட்டு வாங்க. பாப்பா நீங்க இருந்துங்க. வாரேன் வாரேன். பாப்பா இங்கே இருந்துங்க நீ. சரி அக்கா வாரம் போயிட்டு. சரிக்கா. ஏக்கா வாங்கிருக்கா. நான் சரி உட்காருங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த பாப்பா யாரு பாப்பா? வரும்போது ரெகோன்னு தான் அதெல்லாம் சரி பிள்ளைய தாங்க வாங்கிட்டு வந்தேன். சரி சரி சரி. எங்கனாலும் நல்லா வந்துருப்பாக்கா. நல்ல பிள்ளை. அக்கா மனசுக்கே நல்லா இல்லக்கா. ஏன்க்கா? காலையிலேயே எந்திரிச்சோடனே சில்பாவை பார்த்துட்டேன். அதான் 4 பூரா எனக்கு அவ்வளவு கேவலமா போச்சு பாருங்க. அவ மூஞ்சிலே எப்படி முடிச்சிய காலையிலே ஒரு காலையில இடத்துல சீட்டு போட்டு வச்சிருந்தேன். அந்த சீட்டு பேச தாரேன்னாவ. அவன் நெய் தர மாட்டேன். இன்னும் 2 வாரம் ஆகும்ட்டா. இவன் மூஞ்சில முடிச்சுட்டு போனதால அவ தடங்கள் ஆகி போச்சு. இருந்து உங்களுக்கு மூஞ்சி இல்லாம அந்த மூஞ்சில போய் முடிச்சிய போல. கதவை திறந்தோடனே அவதானே வந்து சாடுதான் நமக்கு எதுப்புல. என்னத்த செய்ய சொல்ல. சாப்பாடும் இன்னைக்கு பொங்கல ஒன்னும் செய்யல. அப்படியே உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு சோர்வா இருக்குக்கா. எனக்கு அவளை பார்த்ததுல இருந்து எனக்கு கை கால்லாம் வலி. சரி அவ வேற பேங்க்ல வேலை செய்யறாளாம்ல. ஊருக்கு போறாளாம் 17ஆம் தேதி. அதுவும் ஃபிளைட்ல போறாளாம். ஃபிளைட்லயா? ஆமா. பரவாயில்ல. அங்க அங்கேயாச்சும் ஒழுங்கா போயிட்டு வரட்டும். இல்ல ஒரு வெள்ளையா பிடிச்சிருக்கோம். அவனும் போறானா ஃபிளைட்ல. அதனால இவனும் போறா ஃபிளைட்ல. அப்ப இப்படியா சொல்லுதியே. அவ அப்ப ஹனிமூன் போவாளா இருக்கும். எங்க ஒரு வெள்ளையை பிடிச்சா அங்க ஒரு கருப்பை பிடிச்சிட்டு ஒரு வேலை இருக்கும். ஐயா அந்த பையில வச்சுட்டு எப்படி கருப்பை பிடிப்பா? கருப்பு ஒண்ணு தேவைதானே அவளுக்கு. ஏற்கனவே ஒரு கருப்பு கொண்டாச்சா பிறகு என்ன கருப்பு வேணுங்கிய? மீடியமா ஒரு கலர் இல்லாம கருப்பு இல்லாம அப்படி மீடியமா ரொம்ப தோஸ்தா பேசாதிய. அவங்கள ஆவி உங்க மேல வந்துரும் பாத்துக்கங்க. மும்பைல ஒரு ஆளை பிடிச்சாச்சு வெளுத்தால. தமிழ்நாட்டுல போய் ஒரு புது போறாங்களாம். என்ன நீங்க கேக்கிய? அவ ஆபீஸ்ல மீட்டிங் போறாங்களாம். ஃளைட்ல யாரு 2 பேரும் சேர்ந்து போறாங்களாம். எதுக்குன்னு கேனே. ட்ரெயின்ல போனா நம்ம யாரும் பாத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஃளைட்ல போனா தெரியாதுல்ல. கரெக்ட். ராணியக்காவுக்கு இப்பதான் அறிவு வருது. கரெக்டா தான் அவ மூளை நல்ல வேலை செய்துக்கிட்டு பேங்க்ல வரப்போ நல்ல மூளை கொண்டு வந்துருக்காங்க. அது சரிதான். பேக்குக்குள்ள மடிச்சு அவனை வச்சு கொண்டு வந்தாதானே வீட்டுக்கு. அப்புறம் அவளுக்கு இருக்கா? இதுதான் நமக்கு எங்க இருக்கு. சரி ஏக்கா நான் அடுத்த வாரம் நம்ம வளகாப்பு வீட்டுக்கு போனோம்ல. ஆமா ஆமா போணும். சரி ரெடி ஆகிருங்க. நீங்க பிறப்பதும் எனக்கும் சொல்லிருங்க. இந்த பிள்ளைய கூட்டுவாங்க. இந்த பிள்ளைய 2 வளையல் போட்டு விட சொல்லணும். மடியில வச்சுட்டு அப்பதான் வளகாப்புக்கு பொட்ட பிள்ளை வேணும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி மடியில வச்சு போடுவாங்க. இந்த பிள்ளை வருங்க. அங்க பாருங்க இதுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டு கொஞ்சம் கண்ணுல மைய போட்டோன்னு வைங்களாம். இது அது போக்குல வந்துரும். அது சரிதான். நான் சொல்லியிருந்தேன் ரெகோனி என்கிட்ட தந்துட்டு போன்னு சொல்லியிருந்தேன். அவன் தந்துட்டு போவான். நீங்க கிளம்பணும்னா எனக்கு போன் அடிச்சிருந்தேன். சரியா சரி. ராணியக்கா நாங்க கிளம்பணும்னா உங்களுக்கு போன் சரிக்கா. அடிச்சிருவாங்க. வளகாப்பு வீட்டுல போய் அசத்துறோம் நின்னு. வளையல் போட போனுக்கா முன்னாடி. அது ரொம்ப முக்கியம். ஆமா வளையல எல்லாம் நம்ம போட்ட உடனே ஒரு தட்டு தருவாங்கக்கா ஃப்ரீயா. ஆமா ஒரு தட்டு முறுக்கு போடுவாங்கல்ல. நமக்கு வளையல் போட்டு விடுவாங்க. அதுல 2 வெத்தலையும் போடுவாங்க. ஆமா 2 வளையல்ல 4 வளையல். எந்த ஊர்ல போய் போட்டியா 2 வளையல்? 2 கைக்கும் போட்டு
ரெண்டு கைக்கு ரெண்டு வளையல். நான் என் மகளையும் கூட்டிட்டு வந்திருந்தேன், அவளுக்கும் தட்டு ஃப்ரீயா கிடைச்சிரும்ல. ஆமா. 2 தட்டையா தட்டிட்டு வருவோம். வாங்க சரி போவோம். வாங்க வாங்க. நேரம் ஆயிட்டு பாத்தீங்களா? நல்ல நேரம் ஆயிட்டு. லேப்லா தான் வாரேன்னாவ. எப்போ வரும்? வளையல் வேற போடணும், லேட் ஆயிட்டு பாத்தீங்களா? லன்சிகா நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள். அவங்க பிரியா நல்லா இருக்கியா? இருக்கேன். வளகாப்புக்கு கூப்பிட்டு இருந்தாவ. அதான் நான் நினைச்சேன் சீக்கிரம் வந்துட்டு போயிட்டோம்னா பிறகு வீட்டுல வேலை கிடக்குல, வேலையை முடிச்சிடலாமான்னு நினைச்சேன். ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிடுவாவ. ஆனா நீ எதுக்கு இப்படி வந்தா முத அதை சொல்லு. எதுக்கு புருஷன் செத்து உனக்கு 2 மாசம் ஆகுதா? உனக்கு பிள்ளை இல்ல. இதெல்லாம் எப்படி சொல்லனே தெரியல. வளகாப்பு வீட்டுல ஒண்ணு இப்படி உனக்கா தெரியாண்டா இதெல்லாம்? இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு நீ வரலாமா? எல்லாரும் வந்துட்டு போன பிறகு வந்திருக்கலாம்ல நீங்க. வந்தே கிடையாது, வரக்கூடாதுக்கா. சரி கொஞ்சம் கூப்பிட்டுருக்காங்கன்னா சரி, ஒரு கல்ல போய் சாப்பிட்டுட்டு போயிடணும் அப்படின்னு அறிவு வேண்டாம் உனக்கெல்லாம். ஒரு ஓரமா நிக்கணும். எவ்வளவு கெப்பூர்ல வந்து பேச நிக்கா நீ? என்ன நிக்கிறேன்னு செய்தா போந்தால. ஆனா இவளுக்கெல்லாம் அறிவு இருக்காக்கா? இவளுக்கெல்லாம் அறிவு இருந்தா சேலைய பாருங்கக்கா, சிக்கு சிக்குன்னு வந்திருக்கா. எப்படி பட்டு சேலையை உடுத்துட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அவ புருஷன் கூட வர மாட்டான். அவ புருஷா இருந்தா கவலையே இல்ல பாரு. அவ எப்படி வந்தா என்ன? இல்ல, ஒரு ஆள் ஒரு பழக்கத்தை பார்த்து சொல்லி இருக்கு. அந்த இடத்துல வந்து இப்ப நிக்கணுமே, நம்ம நிக்கோமே. அந்த வளகாப்பு வைக்கிற அந்த பிள்ளைக்கு வளகாப்பு முடிஞ்சு நல்லபடியா அந்த பிள்ளைக்கு குழந்தை உண்டாவி அது பிறக்கணுமே. உடம்புல ஒரு நடுக்கம் இல்ல பாருங்க. அந்த பிள்ளைக்கு ஏதாவது 1000 இவன் மூஞ்ச பார்த்தான்னா அந்த இருந்த அந்த ஒரு குற்ற உணர்வு ஒண்ணு இல்ல. அம்மா அப்பாவை சொல்லணும். அவளுக்குலாம் அறிவு வேணும். யார கூப்பிடணும் யார கூப்பிடக்கூடாது அவனுக்கு தெரியாண்டாமா? நான் சொல்ல கேட்க. அவளுக்கு பிள்ளையும் இல்ல புருஷனும் இல்ல. வர அவளுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. நம்ம தான் அதை சொல்லணும். இந்த வேபிளாக்காய் வந்திருந்தாங்கன்னா இன்னும் 4 ஏச்சு கொடுத்து. சரி, அவங்க உள்ள சபைக்குள்ள போகாம வெளியே நின்று நம்ம கிட்டே பேசினதுனால சரி வாங்க. நம்மளும் அவன் நின்று இடத்துல நிக்கண்டா தூர ஆமா வாங்க. இவ மூஞ்சில வேற நான் முடிச்சிட்டு வரேன் பாரு. எனக்கு அதுதான் வேற. வேபிளாக்காய் இங்க தானே வாரேன்னாவ இன்னும் வரல. நேரம் வேற ஆகிட்டு இருக்கு. உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஜான்சி. அவிய 2 பேரும் பேசுறவன்னு சொல்லி நீ இப்படி என்கிட்ட பேசலாமா? என் புருஷன் செத்துட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம மஞ்சள் காமாலையில இருந்தாங்கன்னு உனக்கு தெரியும். ஆஸ்பத்திரிக்கு நாங்க கூட்டிக்கிட்டு அலைஞ்சோன்னு உனக்கு தெரியும். அப்ப அவிய 2 மாசம் இறந்து 2 மாசம் ஆனாலும் சரி 2 வருஷம் ஆனாலும் சரி இருக்கணுமா? நீங்க எனக்கு அங்க நிக்கிய? புருஷன் இறந்து இப்ப நீ வந்து விதவ, சரியா? நீ இங்க வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஒரு நல்ல ஆளா வந்து நிக்கணும். இவா இப்படி வந்து நின்னுகிட்டு அபசகனமாச்சி. இவ என்ன போவலையா? போவலாவா என்கிட்ட கேட்க வந்து அட்ட கிழமை எனக்கா ஒட்டிக்கிட்டே இருக்கா? அங்க பாரு, போன மாசம் அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம் நாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட உன் புருஷன் இறந்து ஒரு 40 நாள் தான் ஆயிடுச்சு. ஆனா அங்கேயே நீ ஒரு பட்டுச்சேலை கொடுத்துட்டு வந்திருந்தா தெரியுமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா? இப்படி போய் நம்ம நிக்கோமா ஒரு இடத்துல? ஒரு புருஷன் இல்ல, ஒரு பிள்ளை இல்ல, ஒண்ணு இல்லாம ஒரு மூலி மாதிரி அந்த இடத்துல வந்து இப்படி நிக்க உனக்கு அறிவு இருக்கா? இதெல்லாம் நாங்க சொல்லிதான் உனக்கு தெரியும். மினுக்குப்பட்டு உனக்கு தேவையா? நாங்களே எங்க புருஷனை இந்த கல்லு மாதிரி வச்சுட்டு நாங்களே உடுக்கல. ஆனா நீ உடுக்கிறது சேலைய பாரு மினுக்கு உனக்கு. என்ன பாரு, நீ என்ன நீலி கண்ணீர் வடிச்சாலும் எங்க மனசு ஒண்ணும் கல்லான மனசுதான். அது ஒண்ணும் கரைய போறது கிடையாது. நீ பேங்க்ல பண்ணதா அட்டுழியமா எல்லாம் எங்களுக்கு தெரியாது இருக்கா? ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு மேட்ச் ஹேண்ட்பேக் இதுலயே தெரியல அவள் லட்சணம். ஒரு புருஷன் செத்தா ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத முதல்ல கத்துக்க. ஆனா ஒண்ணு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டதுக்கு நான் விருப்பப்படுறேன். ஊரே அந்த அந்த விபச்சார ஸ்திரிய கல்ல தூக்கி எடுத்தாங்க அவளை அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சாரு. எனக்கு விரோதமா நீங்க எவ்வளவு பேசணுமோ நீங்க பேசிக்கிடுங்க, எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையுமே கிடையாது. என் உள்ளத்தையும் எனக்கு வாழ்க்கையும் குறிச்சு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எனக்காக சாட்சி சொல்லுவாரு. ஒரு நாள் கீழே குனிஞ்சு ஆண்டவர் எழுதுவாரு. அதை நீங்க எல்லாரும் பார்க்கதான் போறீங்க. இங்க பாருங்க, கணவர் இறப்பாரு, நம்ம வஸ்திரத்தை உடுக்கும். என் உள்ளத்தை தான் நீங்க பார்க்கணும், என் வெளி தோற்றத்தை பார்க்க கூடாது. என் புருஷன் செத்து போயிட்டா நடக்க கூடாதா? ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதா? நின்று இடத்துல சுடு தண்ணி ஊத்தி கழுவி கொடுங்க. எங்க நிக்கணும், எங்க போகணும், எங்க நடக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் உண்டு. சும்மா இஷ்டத்துக்கு இதெல்லாம் வசனத்தை வச்சுலாம் பேசிட்டு போறா. அவுத்துட்ட மாடு மாதிரியாம போவாங்க. இங்கேயும் அங்கேயும் இங்க அங்கேயும் அவ போக்குல நடக்க இருக்கையில ஒத்த நைட்ல இருந்தா. ஆமா, இப்போ அவளுக்கு கலர் கலர் மினுக்கு.
இப்போ ஒரு 50 நைட்டி ட்ரெஸ் என்ன இப்ப பட்டு சேலை அது எவ்வளவு எம்ப்ராய்டிங் பத்தியல இப்போ அது ஒரு 10,000 ரூபாய் இருக்கும். அப்படி சேலை இவளுக்கு இந்த சேலையை இப்ப சொல்றாங்களா கோல்டு சரி, அது பூரா கோல்டு சரி. ஆமா வாங்கக்கா இவகிட்ட நம்ம நின்னோம்னா நம்மளே ராணியக்கா வாங்க சார். உங்களெல்லாம் தேடி வந்தேன். வாங்க வாங்க. வந்தா எக்கா சில்பா வந்துட்டு போறேன் இப்பதான் சிலிப்பிக்கிட்டு நின்னா என்கிட்ட அவ இன்னும் போகலையா? கோவல அவ இந்த நேரம் தான் சுத்திக்கிட்டே அலைதா. அவ எனக்கு வசனத்தை சொல்லிட்டு போறாக்கா, ஆண்டவர் வந்தாராம் விபச்சாரிய ஸ்திரியை பார்த்து தரையில எழுதுனாராம்ல, அப்படி எழுதுவாராம் ஒரு நாள். நான் என்ன சொல்லுதேன், ஆண்டவர் என்னதான் சொன்னாரு, இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னாருலாக்கா. ஒரு விபச்சாரி ஸ்திரியை பார்த்து இவ பாவம் செய்யாமையாக்கா இருக்கா, இவ சுத்தி சுத்தி பேங்க்ல ஒருத்தர் கூட அலையுறது நம்மளுக்கு தெரியாது. ஆமாக்கா. எங்க புருஷன் சேர்த்து 2 மாசம் ஆகல, இவ இந்த ஸ்டைல் பண்ணிக்கிட்டு என்ன மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் இவ அலையுதாக்கா. உங்களுக்கு எனக்கும் தெரியுது, பிரியாவுக்கும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுல்லக்கா. வசனத்தை வச்சு பேசுறாக்கா, எனக்கு அதுதான்க்கா மண்டை கலப்பாகுது. அக்கா 10 வருஷம் ஆகுது அவர் ரசிக பட்டாலோ படலையோ, வசனத்தை பத்தி ஏன்ட பேசுதா. பரம்பரை கிறிஸ்துவனா, எனக்கு தெரியாத வசனம் அவளுக்கு தெரிஞ்சிடும். ஆமாக்கா. ஆனா இவ வசனத்தை வச்சு இவ படுவா பாருங்க பாடு என்னதான் இவளுக்கு இருக்கு. ஏக்கா இவ ரசிக்கப்படுறதுக்கு முன்னகுட்டி ஒண்ணுமே தெரியாது. ரசிக்கப்பட்டுட்டான்னு வைங்களாம், சரி ஒரு 10 வருஷம் ஆகுது. ஆனா புருஷன் சாவதுக்கு முன்னகுட்டி வர சர்ச்சுக்கு வரமாட்டா. இங்க பிரசன்னம் நடந்துட்டு இருக்கோம், அங்க புருஷனை ஆட்டின்னு அடிச்சு சோரோட வச்சு அடிப்பா. ஆமா ரத்தத்தோட வந்திருக்காரு. சாட்சி வேற சொல்லிட்டா. சொல்லாம எப்படி இருப்பா. ஆனா என்னைக்கு அவன் செத்தானோ அன்னையில இருந்து இவன் மகா பரிசுத்தவான். அப்பதான் அவளுக்கு 2 கை இல்ல 4 கையா மாறிட்டு, தாரா கால் இல்ல 6 காலா மாறிட்டு. அவ பரபரன்னு ஆடுவா பாருங்க. தாராவிலேயே அவதான் மகா பரிசுத்தவான் மாதிரி ஆக்டிங் கொடுக்க என் முன்னாடி. ஆனா ஒரு நாளும் செல்லாதுக்கா, நான் கும்பிடுற கடவுள் என் கூட இருக்காரு. ஆமா, அது உண்மைதான். ஒரு நாள் இவ என்ன ஆக போறான்னு பாருங்க. வாங்கக்கா, எண்ணி 10 நாள்ல பாருங்க அவ என்ன கெதிக்க ஆக போறான்னு. வாங்க. அவளை வளைய போடுறதே விரட்டுட்டு நம்ம சொன்னாலும் இவ கேட்க மாட்டான். ஒருத்தர் சொல்லி அவ கேட்க மாட்டான். போங்க. பிரியக்கா, எலெக்ஷன் வேற வருது. ஆமாக்கா, பிரயாசமா ஜெபம் பண்ணுங்கக்கா தலைவர்களுக்காண்டி. ஆமாக்கா, நம்ம கடமை இந்த ஒண்ணும் தான். நல்லா ஜெபம் பண்ணி நமக்கு ஏத்தால வரணும். நல்ல தலைவரா கொண்டு வரணும், ஆண்டவர் பார்த்து கொண்டு வரணும். பாட்டு போடணும்னு சொல்லி டிக்கெட்டும் கிடைக்கலக்கா. ஒரு டிக்கெட்டு 3500 நான் வந்திருக்கேன். அப்படியே பாட்டு போட உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சாங்க? ஆமாக்கா, எனக்கு கிடைச்சிச்சுக்கா. எடுத்துட்டீங்களா? ஆமாக்கா, முன்னாடியே எடுத்தாச்சு. நாங்க பாஸ்டர் சொல்லி எடுத்துட்டோம். நாங்க தக்கல்ல தான் டிக்கெட் போட்டோம்க்கா. என்ன இது டிக்கெட்டே தேவிகாக்கா நேரத்தை போய் இறங்கியாச்சு. ஓட்டு போடணும், அவங்க முந்தி போயிட்டாங்க. அவங்க சரி, நம்ம தலைவருக்காண்டி ஜெபிக்கணும்னு சர்ச்சில் ப்ரேயர் வச்சிருக்கல, 5 நாள் உபவாச கூட்டம் எல்லாரும் போகணும்ல. ஆமாக்கா, போவோம். எல்லாரும் போவோம்னா கண்டிப்பா போனோம்க்கா. ஆனா ஆமாக்கா. ஏக்கா அங்க பாருங்க யார் வந்துகிட்டு இருக்கான்னு பாருங்கக்கா. இவ வேறைய இந்த நேரத்துல வார. ஏக்கா அவ பிளைட்ல வந்து இறங்கிருக்காக்கா. அம்மா அவளுக்கு இவங்களுக்கு வருமானம் ஃப்ளைட்ல வரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ட்ரெயின்லேயே டிக்கெட். ஆமா ஆமா ஆமா. நீச்சல் தெரியுமா சில்பா சல்பான்னுட்டு. இவ எங்க இப்படி அலையுதா? இவளுக்கு வேலையே இல்லை. இவள் இப்படி மினுக்கிட்டு அலையுதா. இவளுக்கு ஐயோ பவுன்ல என் வீட்டு பக்கத்துல வீடு வேற பார்த்து கொடுத்துருக்கேன். நீங்க பாவம் வேற பார்க்க வேண்டியதான். அதுவும் உங்களை போல உடம்புல உள்ளவங்களுக்கு பார்க்காதுங்க, பாவம் இறக்கும். பருத்த உடம்புக்கு பார்த்துருக்கீங்கள. புருஷன் இறந்து எத்தனை மாசம் ஆகுது? 2 மாசம் தான். ஓட்டு போடலன்னு யாருக்கு அழுதா? சரிதாங்க. அவ அவளே ஃப்ளைட்ல வந்து நீங்க புருஷன் இறந்ததை சொல்லுதிய, அவ போடுற ட்ரெஸ் ஒண்ணு டெய்லி புதுசு போடுதா. இப்போ தானே அவ இப்படி போனா. இப்போ அவ பூ வச்சிருந்தாக்கா. நானும் வாங்கி கொடுத்துருப்பானா? சரியா பாக்கலையே. இன்னொரு டைம் வருவாள நான் பாக்கேன். இன்னொரு டைம் எங்கக்கா வருவா? அவன் வாக்கிங் நடக்கா, நீங்க வேற. இப்ப வருவா பாருங்க. போறதா இருந்தா வழி வந்து ஒரு வழி தான் இருக்கு. ஏக்கா அவளுக்கு நான் let's we do you don't worry about that. இவளுக்கு வந்த வாழ்வ பாருங்க. கனகாமரம் மல்லிப்பூ சூடி இருக்காவா. நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டு அவ இங்கிலீஷ்ல பேசிட்டு போறா. அப்ப இவ டூ இட்ல நம்ம டூ இட்ன்றனோல நம்ம கணிச்சது கரெக்ட். இவ எவனையோ வச்சிருக்காக்கா. அதான் சொல்லும், அந்த பேங்க்ல யாரோ ஒரு வெள்ளையா இருப்பானம்ல. பேங்க்ல கலரா இருக்கானா ஒருத்தன். அங்க யாரே நிறைய பேர் வெள்ளையா இருக்கான். அவ என் உடம்புக்கு ஏத்தால உருட்ட மாதிரி இருப்பான். அப்படி சொல்லுங்க. ஊர்த்திக்கட்டை உள்ளவன் தான். ஆனா இப்படி அவன் சரி பூவதான் அவன் வாங்கி கொடுக்கட்டுமே. எல்லா ஏரியாலையும் தெரியுமா அவ புடிச்ச கெட்டு போயிட்டான்னு. அவ நம்ம பூ வச்சாச்சுன்னா என்ன நினைப்பாவ? இது கூடயுமாக்கா தெரியாது. உலகத்துக்கு பாவிக்கா.
அவளை நீங்க போட்டு பேசி அவ புதுசா இருந்த கவலையே அவளுக்கு ஒண்ணுமே இல்ல. அவ பூவே வச்சுக்கிட்டு ஊர்ல வந்து ஃப்ளைட்ல வந்து இறங்கி எப்படி போறா என்ன எத்தனை நேரம் நடக்க போறாளோ தெரியலையே. வரட்டு எனுமன் அவளை அடிக்க போறேங்கா. இப்படி ஓட்டு போட ஃப்ளைட்ல யாருக்கா வருவா? நம்ம வருமானா? ஏக்கா எத்தனை ஃப்ளைட்டோ வெடிச்சு, அவன் வர ஃப்ளைட் வெடிச்சு பத்தியா சொல்லுங்கக்கா. அவன் பட்ட அவன் மட்டுமா போயிருக்கா ஃப்ளைட்ல? ஆனா தேங்காய் மாதிரி அவன் சதுர தேங்காவா ஆயிருக்கணும்க்கா. ஏக்கா இவ வர்ற ஃப்ளைட்டு கூட வெடிக்க மாட்டேக்கா. அக்கா அவன் நல்லவளா இருந்தாலும் கெட்டவளா இருந்தாலும் அதுல நிறைய பேர் இருப்பாங்க. கேட்டீங்களா? சரி விடுங்கக்கா, நம்ம ஆனா அங்க போவோம். இவ சும்மா நம்ம முன்னாடியே ஆனா பேசதெல்லாம் பேசிட்டு பெரிய இந்த பரிசுத்தமா ரேஞ்சில பேசிருதியக்கா. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கல எனக்கு. நிறைய பேர் இருப்பாங்களாமா, அவளை மாதிரி எல்லாரும் இருக்க அது மாட்டாங்கன்னு சரி, அதுக்கு அது சொல்லுவேன் நான். ஏக்கா வாங்க, அவன் நம்ம முன்னாடியே நடக்க எனக்கெல்லாம் அருவருப்பா இருக்கு. போயிட்டு வாங்க, நான் அவளை 2 கேள்வி கேட்டு வரேன். நீதான் நல்லா கேப்ப கேள்வி. பிரியா, ஆ நானும் அங்க போறேன். அவ இங்கேயே தான் நடக்கா, பாத்துக்க, பாத்துட்டே இரு. அவளும் வரட்டு, நான் 4 கேள்வி கேட்டு போலான்னு பார்த்தா வர மாட்டேக்காளக்கா. கொஞ்சம் தண்ணி தரீங்களாக்கா? கடையெல்லாம் வந்தா இருக்கு, தண்ணி தாங்கலாம். அந்த தண்ணி ஏன் தண்ணி? அதை எதுக்கு? அசுத்தம், அருவருப்பா இருக்கு. என்னக்கா இப்படி தொடக்கிய? இவெல்லாம் பாவி. இவ அத கை வச்சு தூக்கி உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? பூ வச்சுட்டு திரிதா நீ? உடம்பு வளர்ந்துருக்கு, நமக்கு அறிவு வளரலையோ? பொம்பளையும் பெத்து விட்டுருக்காளோ பாரு. இப்ப அந்த தண்ணிய தொட்டதுக்கும் நீங்க அதை அசுத்தம்னு சொல்லி தூர போட்டதுக்கும் சம்பந்தம். நீ எதுக்கு பூ வச்சிருக்க? நீ யாரு? நீ யாரு? நீயே ஒரு அசுத்தம். 50 ரூபா ஒரு முழம் பூ. இல்ல பூ உனக்கு புருஷன் இருக்கா? நீ எதுக்கு பூ வச்சிருக்கா? நான் புருஷன் இருக்கு. வாலிய பிள்ளையா இருக்கும்போது பூ வச்சேன். வாலிய பிள்ளையா நான் பூ வைக்கும் போது எனக்கு புருஷன் இல்லையே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா ரெட்டை ஜடை போட்டு இப்படி சொல்லலாம். இதையா அப்படி சொல்லதான்? எனக்கு புது புருஷன் வந்துட்டான்னு சொல்லு. வாங்கி கொடுத்தவன் இப்படி சொல்லுன்னு சொல்லி பூவை அளந்தாரு போல அளப்பாவ போல. இங்க பாரு பிரியா, நான் என்ன சொல்றேன், அளவு கடந்து நீ பேசுறதுனால நீ பேசுறது எதுவுமே சரியா ஆகாது. அப்ப நீ சரியா இருக்கா போல. அப்ப புருஷன் நான் இல்லன்னா நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வெள்ளமணி. ஆஹா, நான் அப்படி சொல்ல வரல. நீ உடுக்கணும், ஒழுக்கமா உடுத்துட்டு மூடிட்டு போகணும். இந்த போனு கூட பொறுக்கல உங்ககிட்ட பேசுறது. சரி, நான் என்ன சொல்றேன், அப்ப புருஷன் இல்லைன்னா நான் ஓடனி வச்சு மூடிக்கிடணுமா? எப்படி போகணும் சொல்லி? நீ வந்து அடக்கமா இருக்கணும். ஓஹோ, பொம்பளை முன்னாடி. சரி, நீங்க எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்க? நீ ஹீல்ஸை போட்டுக்கிட்டு ஏன் முன்னாடி அங்கே இங்கே நடக்கா, போன்ல இங்கிலீஷ்ல பேசுதா? அது என்ன, நீ பேங்க்ல வேலை செஞ்சவன ஒரு டைட்டி போட்டு திரிவா. நீ புருஷன் தவிர உன் நட உட எல்லாமே மாறி போச்சு. நீ டாப் ஒரு கலரு, பேண்ட் ஒரு கலரு, துப்பட்டா ஒரு கலரு, இப்படி அலைஞ்சா உன் மூஞ்ச பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உன் புருஷனை கெட்டு வந்திருக்க மொத்தல 2 கூடுதுல இருக்கும், குருவி கூடு மாதிரி. அக்கே அகோரமா இருக்கும். இப்போ அவ அயன் பாக்ஸ வச்சு நீட்டி அதுல உள்ள குருவிலாம் செத்து போச்சு. சரி, இவட பேசி எனக்கு வேதனையா இருக்கு. இப்போ நல்ல சில்லறை போல உன்னைய பார்த்தா தெரியுதுமா? உன் முடியும், உன் மூஞ்சும், உன் ஃபேஷியலும். என்ன நேயர்களே, இந்த முடி ஸ்ட்ரெயிட் பண்ணதுனால எனக்கு கிடைக்கப்பட்ட பேர் தான் இது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களை, நீங்களும் உங்கள் போகிற சர்ச்சிலையா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலங்களில் இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. யாராவது ஒரு நபருக்கு வந்து புருஷன் இல்லாமல் அவங்க தனியாக அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க லைஃப்பை அவங்க வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. தயவு செய்து அவங்க கேரக்டர் நீங்கள் அசாசினேட் பண்ணி பேசவே கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய பைபிளில் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? திக்கச்ச பிள்ளைகளையும் விதவைகளையும் நான் கைவிடேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விதவைகளுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் முதன்மையாக கேட்பாராம், அவங்களுக்கு தான் பதில் அளிப்பாராம். அப்போ ஆண்டவர் ஏன்னா இந்த ஏழை விதவை கூப்பிட்டான், கர்த்தரோ செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை இடத்துல நம்ம பார்க்கோம். பழைய ஏற்பாடுலையும் சரி, புதிய ஏற்பாடுலையும் சரி, ஒரு ஏழை விதவை தன் பிள்ளைய வச்சுக்கிட்டு மறிக்க போற சூழ்நிலைமையில இருக்கும்போது தான் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கடனெல்லாம் அடக்கி வச்சு ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்காங்க. ஆல்ரெடி அவங்க லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள். எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கணவர் இழக்கப்பட்டு அவங்க ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி நம்ம அவங்கள புண்படுத்தும் போது அது அவங்களுக்கு ரொம்ப காயமா இருக்கும். அதனால அவங்களுடைய கேரக்டர், அவங்க உள்ளம், அவங்க இருதயம், அவங்க எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறவர்களாக தான் நீங்கள் இருக்கணும். நல்ல ஒரு கிறிஸ்டியனா நம்ம வந்து அவங்கள அன்பு கூறுகிறவர்களா, நம்ம அரவணைக்கிறவங்களா, அன்பு கூறுறவங்களா, அவங்க கண்ணீர் விடும்போது கண்ணீர் துடைக்கிறவங்களா, அவங்க காயங்களை ஆற்றுகிறவர்களாக தான் நம்ம இருக்கணுமே தவிர
நம்ம வார்த்தைகளினால நம்ம அவங்கள ஒரு நாளுமே புண்படுத்தக்கூடாது. அதனால இந்த நாடகத்தை பார்த்து தயவு செய்து ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மனம் திரும்பிடுங்க. அந்த ஏழை விதவை யாராக இருக்கட்டும் சரி, வாலிப விதவையாக இருக்கலாம், இளவயது விதவையாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இன்னைக்கே நீங்கள் அவங்கக்கிட்ட நான் உன்னைய தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இன்னைக்கே நீங்கள் அவங்க கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்கு போங்க. அவங்களுக்கு அன்பு தேவை. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? தன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நம்ம நேசிக்கிறோம், நம்ம அவங்களையும் நேசிக்க கற்றுக்கொள்வோம். பாய்.